Hi dears, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு காஜு கட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஸ்வீட்டுன்னே சொல்லலாம். பேக்கரியில் வாங்கும்போது இதோட ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அதே டேஸ்ட்டில் பேக்கரி ஸ்டைல் ரெசிபி வீட்டில் நம்ம ஈஸியாக எப்படி பண்ணுறதுங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 250 கிராம்ஸ் அளவு கேஷ்யூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஃபைன் பவுடராக பொடிச்செடுக்கணும். இது மொத்தமாக சேர்த்து பொடிக்காமல் ஒரு 2லேருந்து 3 ஷிஃப்டாக நம்ம பொடிக்கணும். ஏன்னா இது ஹீட் ஆகிடுச்சுன்னா இதுலேருந்து ஆயில் செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால இதை பல்ஸ் மோடில் 2-3 முறையாக நம்ம பொடிச்செடுக்கணும். அப்போ இது வந்து ஃபைன் பவுடராக கிடைக்கும். இதில் வந்து கேஷ்யூ பீசஸ் இருக்கிறது மாதிரி இருந்துன்னா நீங்கள் ஒரு சிஃப்டரில் இதை அரைச்சி எடுத்துகிட்டு லார்ஜ் பீசஸ் இருந்துன்னா அதை நம்ம திரும்பவும் மிக்சியில் பொடிச்சு ஃபைன் பவுடராக்கி எடுக்கணும். இப்போ இந்த கேஷ்யூ பவுடரோட 1/3 கப் அளவு மில்க் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மில்க் பவுடர் ஆட் பண்ணும்போது இதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். இதோட 1/2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணணும். இந்த சுகர் ஓரளவுக்கு மெல்ட் ஆகி பாயில் ஆகக்கூடிய ஸ்டேஜில் நம்ம இதில் ஒரு 50 ml மில்க் ஆட் பண்ணி கொடுக்குறோம். இது எதுக்குன்னா சுகரில் இருக்கிற டர்ட்ஸ் ஏதாவது இருந்துன்னா நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அது பொங்கி வரும்போது அந்த அழுக்கு எல்லாமே அந்த சைடில் வந்துடும். அதை ஒரு ஸ்ட்ரைனரோ அல்லது ஒரு ஸ்பூனோ வச்சு நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். இப்படி இதோட டர்ட்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது நம்ம காஜு கட்லி வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா பர்ஃபெக்ட் ஒயிட் கலரில் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ப்ராசஸில் இதை ரிமூவ் பண்ணுறோம். நார்மலாகவே நம்ம சுகர் மெல்ட் பண்ணி எந்த ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி இதோட டர்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இது நல்லா பாயில் ஆகி ஒரு 2 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். அதாவது 2 கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நம்ம லைட்டாக தொட்டு 2 விரல் நடுவில் வச்சு இப்படி இழுத்து பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரிங் வந்து உடையாமல் 2-3 ஸ்ட்ரிங் அப்படி ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இம்மீடியட்டாக கேஷ்யூஸ் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதை மிக்ஸ் பண்ணும்போது இந்த சுகர் சிரப் எல்லாமே அப்சர்வ் பண்ணி இது ஒரு நல்ல பர்ஃபெக்ட் டெக்ஸ்சராக ஒரு பால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடைக்கும். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் எடுத்து பார்த்தோன்னா பால் மாதிரி உருண்டு வரும். ஸோ இதை கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது பேனில் ஒட்டாமல். இப்போ நம்ம ஃப்ளேம் வந்து சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது, அதையும் நம்ம கவனிக்கணும். இது சுவிட்ச் ஆனில் வச்சு பண்ணோன்னா இந்த மாதிரி கரெக்டாக நமக்கு வராது. இது இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது பண்ணும்போது நம்ம சுகர் சிரப் கன்சிஸ்டன்சி ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும். இது 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியில் பண்ணோன்னா திரும்ப இது வாட்டரியாக தான் இருக்கும். இது 2 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி ஆனதுனால தான் நமக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சுகர் சிரப் இன்னும் அதிகமாக திக்கானாலுமே இது வந்து ஹார்ட் ஆயிரும். இப்போ நம்ம இதை வந்து பேன்லேயே வச்சு லைட்டாக சூடு ஆற விடணும். இது ஈவனாக கூல் ஆகிறதுக்காக நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறோம். கம்ப்ளீட்டாக இந்த பேனில் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 5 to 10 minutes அப்படி விட்டுடலாம். இது ரொம்ப சூடு ஆற வேண்டாம். ஓரளவுக்கு சூடு ஆறினதும் நம்ம வந்து ஒரு பட்டர் பேப்பரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது ஓரளவு நல்லா சூடு இருக்கும்போதே நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அதுக்காக இந்த பட்டர் பேப்பரை மடித்து விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபோல்டு பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இது நல்லா சாஃப்ட் டோவாக நமக்கு கிடைக்கும். ஒரு 2-3 minutes இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக நம்ம நீட் பண்ணி எடுக்கணும். டைரெக்டாக ஹேண்ட் வச்சு கூட நம்ம இதை வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதனால தான் நான் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறோம். இதுதான் ரொம்ப சேஃப்டி. இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி சாஃப்ட் டோ ஆகிடுச்சு. இப்போ இந்த பட்டர் பேப்பருக்கு உள்ளாடி இதை வச்சு நம்ம ஒரு ரோலிங் பின் வச்சு ரோல் பண்ணி எடுக்கிறோம். இது 1 cm திக்னஸ் அளவில் நம்ம ரோல் பண்ணுறோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இது மேலே சில்வர் லீஃப் வந்து ஸ்டிக் பண்ணி கொடுக்குறேன். லீஃப் எடுக்கும்போது இது கையோடு சேர்ந்து ஒட்டி வந்துடுச்சு. நார்மலாக இந்த சில்வர் லீஃப் வந்து இன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம பேப்பர் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இந்த ஃபேனோட காற்றுல ஆட்டோமேட்டிக்காக இலகி வந்துடுச்சு. அது ப்ராப்ளம் இல்லை. நான் இப்போ வந்து 3 லீஃப் இதில் ஸ்டிக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு 30 minutes அப்படியே செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஸ்லைஸ் பண்ணுறோம். இப்போ ஆஃப்டர் 30 minutes வந்து இதை டைமண்ட் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். அதிக நேரம் நம்ம இதை வந்து செட் பண்ண விட்டோம்னா இது ஹார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதே மாதிரி நமக்கு ஸ்லைஸ் பண்ண முடியாது. ஸோ 30 minutes ஆனதுமே நம்ம ஸ்லைஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட காஜு கட்லி இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்வீட் ஷாப்லலாம் வாங்குகிற அதே டேஸ்ட்டோட அதே டெக்ஸ்சரோட
ரொம்ப பர்ஃபெக்டாக டெலிஷியஸாக வந்திருக்கு. இதில் வந்து நம்ம மெயினாக சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சி மட்டும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னா பர்ஃபெக்டான காஜு கட்லி எல்லாருமே பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.